friends, welcome to Surya's Vestige Card. இன்னைக்கு நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கிற ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட குளிர்காலம் பனிக்காலம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால ஃபேஸ் ஒரு ஈவனான ஸ்கின் டோன் இல்லாம பொலிவுல இருந்து காணப்படும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் ஸ்கின் ஃபார்முலா 9ல இருக்கிற இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பேஸ்ட் ஆயில்ஸை யூஸ் பண்ணி இந்த கிரீமை தயாரிச்சிருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதாவது ஈரப்பதத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்கின்ல கொலாஜன் உற்பத்தியை பூஸ்ட் அப் பண்றதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஆர்கானிக் மெக்கடாமியா நட் ஆயில் இதுல யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னை நல்லா சீராக்குது. இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களோட ஃபேஸ பாத்தீங்கன்னா ஒரு இடம் நல்லா டார்க்கா இருக்கும், ஒரு இடம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி பேட்சா நிறைய கலர் டிஃபரன்ஸ் அவங்க ஃபேஸ்ல இருக்கும். இந்த கிரீமை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ் ஃபுல்லா ஒரே சீரான ஒரு ஈவனான கலர் டோன் உங்க ஃபேஸ்க்கு கிடைக்கும். இந்த கிரீம்ல சன்ஃபிளவர் சீட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சீக்கிரமாவே வயதான தோற்றம் வர்றதை தடுக்குது. சோயாபீன் ஆயில் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஊட்டம் அளிக்குது. இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீமை எப்ப யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்ப எல்லாமே யூஸ் பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போவாங்க. அப்படி போறவங்க கூட ஃபர்ஸ்ட் இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீமை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஆஸ் யூஷுவல் சன்ஸ்கிரீன் போடலாம். இல்லைன்னா உங்களோட மேக்கப் ரொட்டீன் எதுவா இருந்தாலும் இந்த கிரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணிட்டு போடலாம். உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு நீங்க இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீமை உங்க ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா டீப்பா உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடும். அப்ப நீங்க காலையில எந்திரிக்கும் போது உங்க ஸ்கின் ட்ரையா இருக்காது, நல்ல மாய்ஸ்சர் ரிச்சா இருக்கும். இந்த கிரீமை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எப்பவுமே இந்த கிரீமை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிருக்கணும். நம்ம ஃபேஸ் நல்லா கிளீனா இருக்கணும். கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிருங்க. இது என்னன்னா நான் ஸ்டிக்கியா இருக்கும், எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்காது உங்க ஃபேஸ்ல. இந்த கிரீமோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் நல்லா ஈரப்பதம் நல்லா இருக்கும், உங்க ஸ்கின்ல ட்ரையா இருக்காது. ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் பத்தி எல்லாருமே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குளிர்காலம் வேற ஆரம்பிக்க போது நம்ம ஃபேஸ்லாம் நிறைய பேர் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும். இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சதுன்னா அது ஏன் அப்படின்னா உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்றாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.